வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். அண்ணாமலை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் விமர்சனம் செய்து வருகிறார். பாஜகவில் இருந்து கொண்டே பாஜகவினரை விமர்சனம் செய்கிறார். நாளை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் பாஜகவினரையே வெளிப்படையாக விமர்சனம் செய்வார் என காங்கிரஸ் மனித உரிமை பிரிவு மாநில தலைவர் மகாத்மா சீனிவாசன் மதுரையில் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வில்லாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காங்கிரஸ் மனித உரிமைத்துறை ஆன்மீக பிரிவு சார்பாக சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மனித உரிமைகள் துறை ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் தவ திரு கூடலிங்கம் தலைமை வகித்தார். மதுரை மாநகராட்சி 54வது வார்டு கவுன்சிலர் நூர்ஜஹான் முன்னிலை வகித்தார். இந்நிலையில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் மனித உரிமைகள் பிரிவு மாநில தலைவர் மகாத்மா சீனிவாசன் கலந்து கொண்டு சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதில் மனித உரிமைகள் பிரிவு மாநில துணைத் தலைவர் சைமன் பல்தேவ் சிங், ஆன்மீக பிரிவு துணைத் தலைவர்கள் சங்கிலி பாபா, ரஃபீக், கண்ணன், மாநில செயலாளர் தவமணியம்மாள், ஈரோடு மாவட்ட தலைவி வெண்ணிலா, நாமக்கல் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ், மதுரை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ராமசாமி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் வில்லாபுரம், மீனாட்சி நகர், அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கரம். தமிழ்நாடு காங்கிரஸ் மனித பிரிவு சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ முகாம், சித்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் மனித பிரிவில் இன்று ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் திரு கூடலிங்கம் அவர்கள் தலைமையில் இந்த மருத்துவ பணியில் செயல்படுகிறது. ஏழை மக்களுக்காக அல்லது பெருந்தலைவர் காமராஜர் தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களின் மதிப்புக்காக, ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றினார். அவருடைய ஆட்சி என்பது பொற்கால ஆட்சியாக இன்றும் போற்றப்படுகிறது. 1967 வரை நடைபெற்ற காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சியாக இன்றும் எல்லா தலைவர்களாலும் போற்றப்படுகிற ஆட்சியாக இருக்கிறது. அவர்களை நிறைவேற்றும் விதமாக இன்று பிறந்தநாளில் மக்களுக்கு ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ முகாமை தமிழக காங்கிரஸ் மனித உரிமைகளின் ஆன்மீகத்தில் செய்வது பெருமையடைகிறது. அதாவது நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்தியாவிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார்கள். என்னவென்று சொன்னால், கடந்த தேர்தலிலே 100 பார்லிமெண்ட் சீட்டை கூட பெற முடியாது என்று கொண்டிருந்த மோடி இன்று ஒரு பயத்திற்கு உட்பட்டுள்ளார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது கூட இந்துக்கள் என்பது மோடிக்கு மட்டும் சொந்தமல்ல, RSS மட்டும் சொந்தமல்ல, பிஜேபி மட்டும் சொந்தமல்ல, இந்துக்கள் என்பது இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்கள் அனைவரும் எல்லாருக்கும் சொந்தமானவர்கள் தான், காங்கிரசுக்கு சொந்தமானவர்கள் தான் என்பதை அனைத்தரவாக பேசினார். அதே போல இந்துக்கள் என்றால் அவர் பிஜேபி, RSS மட்டும் சொந்தம் என்பது போல ஒரு மாய மத அரசியலை பண்ணி செய்து கொண்டிருக்கிற மோடிக்கு, RSSக்கும் பிஜேபிக்கும் சவால் விடுவதன் விதமாக தமிழக காங்கிரஸ் மனிதமையானது இன்று, அதாவது கடந்த 6 மாதமாக ஒரு ஆன்மீக பிரிவை துவக்கி ஆன்மீக பிரிவின் ஒருத்தரை முதலில் அவர்களை மாநில தலைவர் 78 மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நியமனம் செய்து ஆன்மீகத்திலே சிறந்து செயல்படுகிற மக்கள் பணி செய்கின்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒருத்தராக பார்த்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்கி மக்கள் பணி செய்ய வேண்டும், ஆன்மீக பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழக காங்கிரஸ் மனித உரிமைகளை ஆன்மீக பிரிவில் தெரிவித்துள்ளது எங்களுக்கு பெரிய மற்ற மகிழ்ச்சி. மேலும் இன்று நாங்கள் ஒரு ஆன்மீக பிரிவு சார்பாக சில கோரிக்கைகளை, அதாவது என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை, உண்மையிலேயே ஆன்மீகவாதிகள் என்பது கூட அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டையை வழங்க வேண்டும் தமிழக அரசு. மற்றும் அவர்களுக்கு பஸ்ஸிலே பயணம் பண்ணுவதற்கு இலவசமான வாய்ப்பு வழங்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே இறைவனடியை செய்ய வேண்டும் என்பதற்காக பல கோயில்கள் செல்ல வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு
பஸ்ஸிலே இலவசமாக பயணம் செல்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் எல்லா கோயில்களும் இந்து கோயில்களிலும் அவர்களுக்கு இலவசமாக தரிசனம் வழங்க வேண்டும். இது போன்ற அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். அது போன்ற அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலாக தமிழக காங்கிரஸ் மனித உரிமையானது ஆன்மீக பிரிவு மக்களுக்காக குரல் கொடுக்கிறது. இந்துக்கள் என்பது RSS பிஜேபி மற்றும் சொந்தமல்ல என்பதை அனைத்தரமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பு வழங்கியது. அவர்களோட பேசாத ஒரு தலைவர் சொல்லுங்க. அண்ணாமலை வந்து இது வரைக்கும் எந்த தலைவராக அவரோட அவர் அந்த மாதிரி அவரை பொறுத்தவரைக்கும் அவர் மட்டும்தான் தலைவராக இருக்கும் தமிழகத்தில் என்பதில் ஆணித்தரமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்கள் தலைவர் சொல்வது போல அவர் கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள வெற்றி பெற விடாமல் பயன்பெறலாம் அழைக்க முடியாது. அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு தாழ்வுத்தனமான தலைவர். அவரை வைத்துக் கொள்வது பிஜேபிக்கு மிக மோசமான விளைவை. ஒரு வேலை தமிழக பாஜக தலைவராக இல்லாமல் அண்ணாமலை மாற்றினார்கள் கூட அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து பிஜேபிக்கு எதிராக கூட செயல்படுவார் என்பது என்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பாகவும் தமிழ்நாடு காங்கிரஸுடைய மனித உரிமைத்துறையிலே ஆன்மீக பிரிவு சார்பாகவும் இங்கு சித்தர் மருத்துவ முகாம் மதுரை வில்லாபுரத்திலே அமைந்துள்ள குட்லக் பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலே பல அமைப்புகள், துறைகள், பிரிவுகள் இருந்த போதிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்துல நடைபெறுகின்ற இந்த சித்த மருத்துவ முகாமிலே நமது கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்களும் அதிகமாக வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து இப்போது வரைக்கும் மக்கள் வரிசையாக வந்து இந்த முகாமிலே பங்கு பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இப்படியாக தமிழ்நாடு காங்கிரஸும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறையுடைய ஆன்மீக பிரிவும் சரி மக்களுக்கு செயலாற்றுகின்றது என்பதை பொதுமக்களுக்கு இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.